அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மனிதனை மாற்றுவது கலை, இயற்கையை பாதுகாப்பது கலை, நிழலையும் துணையாக்குவது கலை, வாழ்க்கையை அழகாக்குவது கலை. ஆம், இலக்கிய படைப்புகளை இன்னிசை ஒளியுடன் இதயத்தை வருடி இணைந்திடும் நினைவில் தமிழ் வாழ்கிறது. தமிழ்நாட்டுக் கலையால் கலைகளை வளர்ப்போம், கலைகளை காப்போம் என்ற தலைப்பில் நமது பள்ளி மாணவர்கள் நடிக்கும் அழகான நாடகம் உங்கள் முன்னால். இதோ காட்சி 1. அப்பா அப்பா இல்லடா, தீ எறியது கூட தெரியாம எப்படி ஓடி வர? அப்படி என்னன்னா அவன் தலை புரியாத சந்தோஷம். அப்பா, எனக்கு பெரிய காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்குப்பா. அங்க பணக்காரங்களுக்கு பசங்களுக்கு கிடைக்கிறது கூட கஷ்டம்ப்பா. ஆனா எனக்கு கிடைச்சிருக்குப்பா. அப்படியாடா கலை? அப்பா, எனக்கு மட்டும் சீட்டு கிடைக்கலப்பா, புகழுக்கும் ஆதவனுக்கு கூட கிடைச்சிருக்குப்பா. நம்ம கும்பிடுற அந்த கருப்பசாமி நம்மளை கைவிட. கலை கிளம்பியாச்சாடா? கிளம்பிட்டேன்டா. முதல் நாள் நம்ம காலேஜ் போறதுக்கு முன்னாடி அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவோம்டா. கண்டிப்பாடா, எல்லாரும் வாங்கிட்டு போலாம்டா. ஆண்டவா, என் குலத்திலே என் பிள்ளைய தான் முதல்ல காலேஜ் வச்சு மிதிக்க போறாங்க. நீ தான் நல்லா வழி நடத்தி சொல்லணும். அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. இருக்கட்டும், நல்லா படிக்கணும், படிப்போடு நம்ம கலையை வளர்க்கணும். அது உங்க கையில தான் இருக்குது. காட்சி 2. கல்லூரியில் உள்ள வகுப்பறையில். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். சிட். இந்த காலேஜில் சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிந்து வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் கங்க்ராட்ஸ். என்னுடைய பேர் மங்கியக்கரசி. நான் உங்களுக்கு எக்கனாமிக் ப்ரொஃபஸராக இருக்கேன். இப்போ 1 by 1 வந்து உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. Hi friends, I am Sedu. I am coming from Neelangai. My father is a #1 businessman in Tamil Nadu. Thank you. Hi friends, I am Litesh. I am coming from Trichy. Hi friends, my name is Kamlesh. I am coming from Trichy. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கலைச்செல்வன். நான் ராயபுரத்துலேருந்து வரேன். எங்கள் அப்பா ஒரு கலை கூத்தாடி. இங்கே நான் மட்டும் இல்லாமல் 2 நண்பர்களும் சேர்ந்துருக்கோம். நாங்கள் எல்லாரும் மெரிட்லேருந்து ஃப்ரீ சீட் வழியாக சேர்ந்தனால அதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் கலையை நான் காப்பாற்றுவேன். அந்த கலையை எக்காரணத்துக்கு கொண்டு நான் மறக்க மாட்டேன். எல்லாருமே நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போது. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இங்க பாரு, ஒரு கலை கூத்தாடி பையன் இந்த காலேஜுக்கு வந்திருக்கேன். நம்ம ரேஞ்ச் என்ன, நம்ம மணி என்ன, இவங்க கூட உட்கார எனக்கு சுத்தமா பிடிக்கலடா. எனக்குலாம் சுத்தமா பிடிக்கலடா. போ பார்த்துக்கலாம்டா. காட்சி 3. அடுத்த நாள் வகுப்பறையில் மாணவர்களுடைய உரையாடல். கலை, நம்மகிட்ட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக்கு இல்லை, நம்ம எப்படா படிக்கிறது? நம்ம கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கேட்கலாம்டா. கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு நான் போய் கேட்டு வரேன்டா. சேது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக்கு தாடா. சிக்கா ஏடு, நீ எப்படா என்ன சொல்லலாம்? சேது, ஃப்ரெண்டா தானே உன்னை தொட்டேன். யார் ஃப்ரெண்டுன்னு சொன்னா? ஓரஞ்சுன்னா ஏன் ரேஞ்சர்ன? ஒரு சாதாரண கூத்தாடியோட பையன் நீ என்ன தொட வரியா? ஃப்ரெண்டா தானடா புக்கு கேட்டேன். புக்கு கேட்கறதுக்கு என்ற ஒரு தகுதி வேணும்டா உனக்கு. அந்த தகுதி உனக்கு சுத்தமாவே இல்ல. சாரிடா சேது, இனிமேல் கேட்க மாட்டேன்டா. சூப்பர்ரா, நான் வந்த முதல் நாளே அவனை அசிங்கப்படுத்திட்டடா. சூப்பரா, மாஸ்டா. போக இந்த சேதுவோட ஆட்டத்தை பாருங்களேன். சூப்பரா. இப்ப புக்குக்கு என்னடா பண்றது? அப்பாட்ட கேட்கலாம்டா. அப்பாட்டெல்லாம் கேட்க வேணாம். நான் அந்த கிராமத்துக்கு போய் அந்த கூத்தடிட்டு அதுல கிடைக்கிற காசை அந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்பேடா. அதை நம்ம 1 மாசத்துக்கு நிப்பாட்டிட்டு அதுல கிடைக்கிற காசை புக்கு வாங்குவோம்டா. வேணாண்டா. சரிடா. கலைச்செல்வன் தன் தந்தையோடு சேர்ந்து கலை கூத்தாடி அதில் வரக்கூடிய வருமானத்தை ஏழை குழந்தைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் கொடுத்து உதவி செய்தலை கல்லூரி பேராசிரியர் தற்செயலாக காணுதல். அடுத்த நாள் காலை கல்லூரியில். மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். யார் இன்னைக்கு ஆப்சென்ட்? மேம், கலைச்செல்வன் மேம். எதுக்கு மேம்? உனக்கு உடம்பு சரியில்லை மேம். இது உண்மைதானா? எஸ் மேம். ஆமாம் மேம்.
ஆனா நேத்து நான் ஒரு கிராமத்துல ஒரு சில குழந்தைங்களுக்கு நோட் புக் கொடுத்து ஹெல்ப் பண்றத பார்த்தேனே, நல்லா தானே இருந்தான். மேம் அவனோட குணமே அது மேம். நான் நாளைக்கு அவனை பார்க்கணும். ஓகே மேம். டேய் அவனே எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கானாமே. அவனே ஒரு சாதாரண கூத்தாடி இருப்பான், அவன் யாருக்கிட்ட உதவி பண்ண போறியா? டேய் அவன் மேம் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. சம்திங் ராங். அப்படிலாம் இருக்காதுடா, உண்மையா தாண்டா இருக்கும். எஸ்கியூஸ் மீ மேம். எஸ் கமன். மேம் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னீங்களாமே மேம்? ஆமா கலை, நீ நேற்று ஒரு கிராமத்துல குழந்தைங்களுக்கு நோட் புக் கொடுத்து ஹெல்ப் பண்றத நான் பார்த்தேனே. ஃப்ரீ டயத்துலயோ அல்லது லீவ் டயத்துலயோ அப்பா கூட போய் கூத்தாடிட்டு அதுல கிடைக்கிற வருமானத்தை ஒரு சில குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் மேம். இந்த நல்ல பழக்கத்தை எப்போதும் விட்டுறாத கலை. இப்போ நம்ம காலேஜில் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது, அதில் நீ கண்டிப்பாக நிற்கணும் கலை. என்னோட சப்போர்ட் உனக்கு தான். தேங்க்யூ மேம். கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு மாணவ தலைவனை தேர்வு செய்வதற்காக தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்கான காட்சிகள் இதோ. நம்ம காலேஜில் எலெக்ஷன் வரப்போகுது, அதில் 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்களுக்குள்ள பேசி முடிவெடுத்து நேம் லிஸ்ட் கொடுங்க. மேம் எங்க சைடுல நாங்கள் சேதுவை செலக்ட் பண்ணியிருக்கோம் மேம். மேம் எங்கள் சைட்லேருந்து கலையை செலக்ட் பண்ணியிருக்கோம் மேம். மாணவ தலைவருக்கான தேர்தல் முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த மாணவ தலைவன் கலைச்செல்வன் என்பதை பெருமையோடு கூறிக்கொள்கிறது இக்கல்லூரி நிர்வாகம். சூப்பர் அகல, நம்ம ஜெயிச்சிட்டோம்டா. ஜெயிச்சிட்டோம்டா. டேய் எப்படி அவன் ஜெயிச்சான்? அவனுக்கு எல்லாருமே சப்போர்ட்டா இருக்காங்கடா. இந்த கோர்ஸ் முடியுதுங்களை காலேஜை விட்டு ஓட ஓட விரட்டுறோம்டா. சும்மா விரட்டக்கூடாதுடா, பயந்தாலே ஓடணும்டா. சரிடா. சில நாட்கள் கழித்து கல்லூரியின் இறுதி ஆண்டில் எல்லாரும் ஃபைனல் இயருக்கு வந்தாச்சு. கம்மிங் மண்டே கிராஜுவேஷன் டே வருது. எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க, ஓகேவா? நான் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன்ப்பா. அப்படியாடா தங்கம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா. அப்பா அங்க பட்டமளிப்பு விழாவும் பாராட்டு விழா நடக்குதுப்பா. நீங்க திங்கக்கிழமை மதியானம் கண்டிப்பா வந்துடணும்ப்பா. அச்சச்சோ, திங்கக்கிழமை தான்ப்பா கோயில் கச்சேரி இருக்கு, நான் அங்க போயிட்டு வேணா வரேன்ப்பா. அப்பா உங்களுக்காண்டி நான் காத்திருப்பேன்ப்பா, நீங்க கண்டிப்பா வரணும்ப்பா. கண்டிப்பா அப்பா வந்துடுறேன்டா. டேடி கம்மிங் மண்டே எங்கள் காலேஜில் கிராஜுவேஷன் இருக்கு டேடி, நீங்கள் கன்ஃபார்மாக வரணும். ஆஃப்டர்நூன் தான் கிராஜுவேஷன். அங்கிள் அப்பா மறந்தாலும் நீங்கள் மறந்துடாதீங்க, அப்பாவுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்திடுங்க. ஓகேப்பா சேது. சரிடா சேது, வந்துடுறேன்டா. யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் வந்த கலைச்செல்வனை பாராட்டி நம் சிறப்பு விருந்தினர் உரையாட போகிறார். கலைச்செல்வனை பார்க்கும்போது என்னுடைய கடந்த காலம் ஞாபகத்துக்கு வருது. இந்த மாதிரி நம்முடைய கலைகளை வளர்த்து பாரம்பரியத்தை பறைசாற்றணும்னு நான் இருந்தேன். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நம்முடைய கலைகள் ஒவ்வொன்றும் ஒருவித வியப்புக்குரியது. பறை என்று எடுத்துக்கொண்டால் விரலும் கால்களும் ஒரே தாளமிடும். ஒயிலாட்டம் என்றால் உணர்வும் உடலும் ஒன்றிணையும். கரகம் என்றால் பாரத்தை தலையில் வைத்தாலும் தாளம் மாறாமல் ஆடுவது கரகம். இது போன்ற கலைகள் பற்றி ஏராளமாக கூறிக்கொண்டே போகலாம். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல சிறுவயதாக இருக்கும்போது. இந்த தம்பி படித்து கொண்டே பலவித கலைகளை வளர்த்தாலும் கல்லூரி படிப்பில் முதல் மதிப்பெண் பெற்று கல்லூரிக்கே முதல் மாணவனாக திகழ்வது மிக பெருமைக்குரியது. இந்த பையனை பார்த்து பரிசளிப்பது எனக்கு பெருமை அல்ல, அந்த கலைக்கு தான் மிகவும் பெருமை அடைகிறது. வாழ்த்துக்கள் தம்பி. சீக்கிரமா ஆட்டோல இருந்து இறங்குங்க, நம்ம பிள்ளைங்க
பட்டம் வாங்குறத கண்குளிரா பார்க்கணும். தம்பி, பட்டமளிப்பு விழா, பரிசு கொடுக்குற விழா எங்கப்பா நடக்குது? அதெல்லாம் இருக்கட்டும், யார் நீங்களும் உங்க ட்ரெஸ்ஸும்? என் பையன் தான் எங்க பரிசு வாங்குறான். உங்க பையனா? யாரு? கலைச்செல்வன். ஓஹோ, நீங்க தான் அப்பாவா? ஆமாய்யா, என்னாச்சு? உங்க பையனால என்ன ஆகல? என் ஸ்டேட்டஸ் போச்சு, என் மரியாதை போச்சு. என்ன ஒண்ணுமே புரியல. இப்ப புரியும். எங்க ஐயாவை போட்டு ஏன்டா அடிக்கிறீங்க? ஐயா ஐயா விடுங்க. சார் நம்ம சேது தம்பி ஒரு பெரியவரை போட்டு அடின்னு அடிச்சு அவர் சாகுற நிலைமையில கிடக்காரு சார். நம்ம சேதுவா? ஆமா சார், வந்து பாருங்க சார். டேய், என்ன காரியம் பண்ற? பணம் இருக்குன்னு திமிரா இருக்கியா? கலை, ஆட்டம், கரகம் அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? தமிழர்களோட உயிர் மூச்சு அந்த கலை. உடலும் உயிரும் இணைஞ்சாதான் நாம வாழ முடியும். அது போல அவங்களோட உயிர் மூச்சு அந்த கலை. அவங்கள போட்டு இப்படி காயம் பிடித்திருக்கே, முதல்ல போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. டேய் கலையை நான் மன்னிச்சிடுறா, எனக்கு கலையை பத்தி எதுவுமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நம்ம அப்பாவை அடிச்சிருக்க மாட்டேன்டா. நம்ம ஐயாவை மருந்தாலையும் பணத்தாலையும் காப்பாற்ற முடியாது. கலையாலையும் ஆட்டத்தாலையும் இசையாலையும் தான் காப்பாற்ற முடியும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆடி ஐயாவை காப்பாற்றலாம் வாங்க. மழைக்காகத்தான் மேகம், அடகலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாளும். மகனேவா
நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு. மகனே வா, மகனே வா, ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழ அறியாது. போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது. மகனே மகனே, காத்துக்கு ஓய்வதேது, அடையேது. கலைக்கொரு தோல்வி கிடையாது, கிடையாது, கிடையாது. இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கு. Kalvi Group of Schools,